ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இவ இப்படி ஸ்டே பண்ணும்போது ஹீரோ அவளோட முதுகுல ஒரு காயத்தை பாக்குறான். அந்த காயத்தை பார்த்த உடனே இது அந்த பொண்ணு அப்படின்னு இவன் ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பான். அந்த பொண்ணுதான் ஹீரோயின். இப்பதான் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ இவ கூட ஒன்னா ஸ்டே பண்ண. அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோ தான் படுத்திருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே என்னடி இப்படி பண்ணி தொலைஞ்சிட்ட, நேத்து நைட் இப்படி என்னதான் நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா இவ அவளோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருப்பா. என்னடான்னு பார்த்தா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவளுக்கு துரோகம் பண்ணிட்டான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவனை விட்டு தள்ளடி, அவன் இல்லைன்னா 1000 பசங்க கிடப்பாங்கன்னு சொல்ல, சரியா சொன்ன, இன்னைக்கே நான் ஒரு பையனை பிடிச்ச அவன் கூட ஒன்னா இருக்கேன் பாருன்னு இவ போதையில எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மேல இடிச்சிடறான். இப்ப அவ ஹீரோவை பார்த்த உடனே நீ பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண. அவனும் இவளை கூட்டிட்டு வந்து அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கிளப்ல யாருன்னே தெரியாத ஒரு பையன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டேனா, கண்டிப்பா இந்த பையன் கிளப்ல வேலை பாக்குற பசங்களாதான் இருக்கணும். இவனுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியலையே, இவன் கூட வேற ஒன்னா இருந்துட்டோம். பாக்குறதுக்கு வேற பையன் ஹேண்ட்ஸமா இருந்தானே. இவ ஒரு பேப்பர்ல எனக்கு நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான். இப்பவே கண்ணு முழிச்சு பார்த்தா தேங்க்யூடா வாத்து முட்டைன்னு எழுதி வச்சுட்டு காசும் வச்சிருக்கான். இப்ப இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏடி என்ன பார்த்தா என்ன இவளுக்கு வாத்து மாதிரி இருக்கான்னு யோசிச்சுட்டு இப்ப அவன் அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றான். ஹீரோ ஒரு டாக்டரா வேலை பாக்குறான். இவனோட பேரு கு, ஹீரோனோட பேரு ஐஷு. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா மத்தியானம் சர்ஜரிக்கு நான் மறக்காம வந்துருவேன், எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோயினும் வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா மூஞ்சில கண்ணாடிலாம் போட்டுட்டு ஆளே மாறி போயிட்டு வந்து நான் ஒரு முக்கியமான செக்கப்காக வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன செக்கப் மேடம்னு அவங்க கேக்குறாங்க. எய்ட்ஸ் செக் பண்ணணும், செக் பண்ணுங்கன்னு சொல்ல, நீங்க சொல்றது சரியா புரியல, கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களான்னு கேட்க, எய்ட்ஸுங்க கிட்ட வாங்க, எய்ட்ஸ் செக் பண்ணணும்னு சொல்ல, சரி செக் பண்றோம்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ச்சே இதெல்லாம் உனக்கு தேவையா, அவன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணாம இருந்தா இப்பெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு இவ புலம்பிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன செக்கப்காக வந்தேன்னு இவ போக பாக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கைய பிடிச்சிட்டு இவ என்ன நம்ம மோசமான பையனை நினைச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவோட பேரை பாக்குறா. பார்த்த உடனேதான் தெரியுது ஹீரோ டாக்டர் அப்படின்ற விஷயமே. ஆஹா, நம்ம கூட இருந்த பையன் டாக்டரா, இவ்வளவு ஹேண்ட்ஸமான டாக்டர் என் கூட ஒன்னா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானே கூட்டிட்டு போய் உன்னை செக்அப் பண்றேன் வான்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பேஷண்ட்க்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எக்யூப்மெண்ட்ட குடுங்க நானே எடுக்கிறேன்னு சொல்ல, அவங்களும் குடுக்குறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவனே ரத்தம் எல்லாம் எடுத்து டெஸ்ட் குடுத்துட்டு இருக்க. டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருது. பார்த்தா இவளுக்கு எய்ட்ஸ் எல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகலன்னு வந்திருக்கு. இப்ப அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்த்து ஹீரோ என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கம்மியா குடி, இவ்ளோ குடிச்சனா உடம்புக்கு நல்லது இல்ல. அதே மாதிரி மேக்கப்பே கொஞ்சம் கம்மியா போடுன்னு சொல்ல, என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு இவன் அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனோட பொண்டாட்டியும் வராங்க. அந்த பொண்ணு பார்த்தா பிரெக்னெண்டா இருக்கா போல. இப்ப அவ இவ்ள பார்த்த உடனே ஐஷு ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இவளுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டே கிடைக்காது. என்னை விட்டு போன சோகத்திலே இவ சீக்கிரம் செத்து போயிருவா போலன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, "உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை விட்டுட்டு போன ஃபீலிங்ல ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆயிராதம்மா" அப்படின்னு சொல்ல, "யாரு வெக்ஸ் ஆனா? இவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். என்ன காதலிச்சுட்டு இருக்கும்போதே உன்னை கர்ப்பமாக்கியிருக்கான். இவன மாரி மோசமானவன நான் பார்த்ததே இல்லைன்னு" திட்டிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "காலம் பூரா நீ சிங்கிளா இருந்துதான் சாக போறேன்னு" சொல்ல, "யாரு சிங்கிளு? எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காரேன்னு" இவ ஹீரோவோட கைய புடிச்சிட்டு வந்து ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணியா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியான்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லவான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா சும்மா அந்த டாக்டரை பிடிச்சி எதுக்கு செடியூஸ் பண்ணிட்டு இருக்க, நடிக்காத அப்படின்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி கெஞ்சுறத அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்த உடனே அவளை பிடிச்சி இந்த பக்கம் எழுதிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா டாக்டர் கிட்ட இப்படி நடந்துக்குவேன்னு சொல்ல, இவ சண்டைக்கு போயிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சு உண்மையாவே நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு இருக்க. அவனால அதை நம்பவே முடியல. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, 2 பேரும் செக்கப்க்கு வந்துட்டீங்கன்னா முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. தேவையில்லாம இந்த இடத்துல பிரச்சனை பண்ணீங்கன்னா 2 பேரையும் பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோ முன்னாடி கைய நீட்டி, "என்னடா ஓவரா பேசுற?" அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவ அவன அரைஞ்சுடுறா. அத பார்த்தவன அவன் ஹீரோயின அறையலான்னு வர, ஹீரோ அவன அரைஞ்சுட்டு, "இது ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன். ஏதாவது பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உன்ன வெளிய தள்ளிருவேன்னு சொல்ல, என்னைய அடிச்சிட்டியாடான்னு அவன் சண்டைக்கு வர, இவங்க 2 பேரும் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிக்கிறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "வா போலாம் பிரச்சனை பண்ண வேணான்னு" அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, ஆளை மண்டைய பாரு! பிரச்சனை பண்றதுக்குன்னே ஹாஸ்பிட்டல் வராங்கன்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூங்க. வேணும்னே உங்கள பிரச்சனையில மாட்டி விடணும்னு நினைக்கலன்னு சொல்ல, வெறும் தேங்க் யூ மட்டும் தானா? அதெல்லாம் எனக்கு பத்தாதுன்னு ஹீரோ சொல்ல, வேற என்ன வேணும்னு இவ கேட்கிறா. என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு ஹீரோ சொல்ல, என்னது நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஆமா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, முடியாது போடா பைத்தியம்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு வந்துடுறா. அத பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, பேரு ஐஷுவா மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறேன்னு இவன் அவள பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்பாடா! எனக்கு எந்த எய்ட்ஸும் இல்ல. நான் நிம்மதியா இருக்கலாம். ஆனா என்ன இந்த டாக்டர் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு, இவ ஹீரோவ சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவளுக்கு வீட்ல இருந்துதான் கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோயின் வேகமா அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா, இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் நெறைய ஆளுங்கள கூட்டிட்டு வந்து அவங்க பாட்டிய வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிட்டு இருப்பான். இவங்க வாடகை வீட்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட்காக நெறைய கடன் வாங்கி குடுத்திருப்பா போல. அந்த கடன குடுத்தவங்க தான் இங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, இவங்க வீட்ட விட்டு போக சொல்றாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என் மேல உள்ள கோவத்த என்னோட பாட்டி மேல காட்டுறியான்னு சொல்ல, என்னது உன் பாட்டி மேல காட்டுறேனா? உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ பாட்டுக்கு கடன் வாங்கி வச்சுட்டா, அதான் கடன்காரங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வெளிய போ. இந்த வீடு இனிமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிறா. இப்ப அதுல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட சாம்பல் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அது எங்க அம்மாவோட சாம்பல் அத எடுக்காதுன்னு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த பானை கீழ விழுந்து உடைஞ்சிருது. அத பார்த்த உடனே பாட்டியோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அதே இடத்துல முட்டிக்கால் போட்டு அழுதுட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருது. இத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்துடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, பாட்டிக்கு இப்படி ஆயிருச்சே. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது பாட்டி மட்டும் தான் அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாட்டிக்கு ஹார்ட்ல ஆப்பரேஷன் பண்ணணும். சீக்கிரமா பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ முட்டிக்கால் போட்டு, டாக்டர் என்கிட்ட எந்த பணமும் இல்ல. ப்ளீஸ் என்னோட பாட்டிய காப்பாத்துங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. இங்க பாருங்க மேடம் இப்படிலாம் பண்றதுனால ஒண்ணும் இல்ல. காசு இருந்தா தான் எங்களால எதுவும் பண்ண முடியும்னு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் தான் வராங்க. இப்ப அவன் வந்து என்ன சொன்னான்னா, உன் பாட்டிய காப்பாத்தன்னா என் கால்ல விழுந்து கெஞ்சு. அப்படின்னா உன் பாட்டிய காப்பாத்துறேன்னு சொல்ல, என்னாலுமே உன்னால தாண்டின்னு இவ அவ கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க. அவன் ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுறான். பார்த்தா அவங்க மேல் ஃபுல்லா சாம்பலா இருக்கு போல. என்னடி ஏதோ வெள்ள வெள்ளையா இருக்குன்னு அவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. அவங்க அம்மாவோட சாம்பல் தானே இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, உன் பாட்டியோட சாம்பலையும் சேர்த்து வச்சுக்க. அது மட்டும் தான் உனக்கு மிஞ்சும்னு சொல்லிட்டு இருக்க. என் அம்மா, அப்பா என்ன விட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு இருக்கிறது பாட்டி தான். அவங்களே இப்படி பண்றீங்களேன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் பாட்டிய காப்பாத்த என்ன பண்ண போற? ரோட்ல போய் பிச்சை எடுக்க போறியா? இல்லன்னா என் கால்ல விழுந்து கெஞ்ச போறியா? என் முன்னாடி முட்டிக்கால் போட்டு கெஞ்சு, உன் பாட்டிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, இவளும் முட்டிக்கால் போடுறதுக்காக வரா. இவ இப்படி முட்டிக்கால் போடலான்னு வரும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "ஒழுங்கா எந்திரிச்சு நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தூக்கி நிக்க வைக்கிறான். இவ அவன பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவள புலி பண்றதுக்காக வந்துட்டீங்களா? உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இவங்க 2 பேரும் இனிமே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளயே வரக்கூடாது. 2 பேரையும் புடிச்சு வெளிய தள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பாட்டிக்கு சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட்டிக்கு சர்ஜரிலாம் முடிச்சுட்டு, ஹீரோ வெளிய வந்துட்டு இருக்க. டாக்டர் பாட்டிக்கு என்னாச்சுன்னு இவ கேட்க, கவலைப்படாதீங்க பாட்டி நல்லபடியா இருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவ ஹீரோவ பாத்து, நீங்க பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றின்னு தேங்க் யூ சொல்லிட்டு இருக்க. வெறும் தேங்க் யூ மட்டும் தானா? அதுக்கு மேல எதுவும் இல்லையான்னு ஹீரோ கேக்குறான். இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் இடையில சர்ஜரி பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணணும் சர்ஜரிக்கலாம். அத விட்டுட்டு நான் உனக்காக சர்ஜரி பண்ணியிருக்கேன். இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்காக நீ என்ன பண்ண போற? நான் உடனே ஹெல்ப் பண்ற மாரி ஆள்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணணும். என் பொண்டாட்டியோட பாட்டிக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. உன் பாட்டியோட உயிர நான் காப்பாத்துனதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "நீங்க ரொம்ப பெரிய பணக்காரர். அப்படி இருக்கிறப்ப என்ன எதுக்காக சூஸ் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னன்னு தெரியல. உன்ன பார்த்த உடனே எனக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கிறேன். சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு" சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, எனக்குன்னு இருக்கிறது பாட்டி தான். அவங்கள காப்பாத்துறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. இவர கல்யாணம் பண்ணா தான் காப்பாத்த முடியும் போலன்னு, இவ்ளும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், பாட்டி முன்னாடி நீங்க நல்ல விதமா நடந்துக்கங்கன்னு" சொல்ல, "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க இப்படி பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்கன்னு" இவ சொல்ல, "ஏன் தள்ளி போணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சும்மா பேருக்கு கிடையாது. உண்மையாவே நீ என்னோட பொண்டாட்டி. உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும். என் கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க." இவ அமைதியா ஹீரோவையே பாத்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இவ அவளோட கல்யாண சர்டிபிகேட்ட பாத்துட்டு இருக்கா. இப்ப அத பார்த்த உடனே என்ன கேக்குறானா, "என்னை விட நீங்க 6 வருஷம் பெரியவர்" அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் அதுல ஏதாவது உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்பவே வேகமா போய் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. எங்க போறீங்க என்ன விட்டுட்டு? என்னையும் கூட்டிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்ல, உன்ன நான் எங்க கூட்டிட்டு போறது? நீ என்ன சின்ன குழந்தையா? நான் டாக்டர்மா. எப்ப எனக்கு வேலை வரும்னே தெரியாது. எனக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நீ டாக்ஸில போன்னு சொல்லிட்டு போக. அடப்பாவி! கல்யாணம் பண்ண அன்னைக்கே பொண்டாட்டி அப்படி கழட்டி விட்டுட்டு போறானுன்னு, இவ சோகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. ஐஷு பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒரு கேப் புக் பண்ணி அவளோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. வந்த கையோட அவளோட ஃப்ரெண்டு தான் பாக்குறான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என் கூட தனியாவா எங்கேயும் போகாதன்னு அவள தனியா கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து, எங்க அந்த ஐஷு? ஐஷு எங்க இருந்தாலும் இங்க வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவ்ளோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப அவன் வந்தவுடனே ஐஷுவ பாத்து என்ன சொல்றானா, இந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உனக்கு ஏதோ நோய் இருக்காமே, அதுக்கான எவிடன்ஸ் தான் இது. இந்த இடத்த விட்டு உடனே போ. உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்ல, என்ன நோய் இருக்குன்னு இவ கேக்குறா. பார்த்தா இவ ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வந்திருப்பா இல்லையா? அததான் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இப்ப இத பார்த்த உடனே, நான் ஹாஸ்பிட்டல் போனது நார்மலான செக்அப்க்கு. இந்தா இருக்கு ரிசல்ட். மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எதுக்காக ரூமரை கிளப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்டோட முக்கியமான கொள்கை என்ன? ரூமர்ஸ கிளப்பக்கூடாது. உண்மைதான் அது மட்டும் தானே சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப என்ன பத்தி எப்படி இவ்ளோ பெரிய ரூமர கிளப்புனீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லன்னு இவ திட்டிட்டு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நம்புனது தப்பு சார்ன்னு சொல்லிட்டு இருக்க. எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான். பார்த்தா அந்த இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி தான் வரா. அவளும் இதே இடத்துல தான் வேலை பாக்குறா போல. இப்ப அவ வந்து, இவ உண்மையாவே டாக்டர பாக்க தான் போயிருந்தா. ஏதோ பையன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டா போல. எய்ட்ஸ் செக்கப்காக போயிருந்தா. அவள ஹாஸ்பிட்டல்ல நேரடியா நானே பார்த்தேன். நான் என்னோட நார்மல் செக்கப்காக போயிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட புருஷன் பாத்தீங்கன்னா, இந்த ஐஷு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். அவ எப்ப பார்த்தாலும் என்ன செடியூஸ் பண்ணி எங்க 2 பேரையும் பிரிக்க பார்த்துட்டே இருப்பான்னு, ஹிரன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. என்னடி நடக்குதுங்க? இவ்ளோ பெரிய ஷோவா காலையிலேன்னு அங்க உள்ள எல்லாரும் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, இவ ரொம்ப மோசமான பொண்ணு தெரியுமா? ஒரு பையனை விட மாட்டா. எல்லாரையும் செடியூஸ் பண்ணி காசு புடுங்க பாத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடுறா. என்ன காதலிச்சுட்டு இருக்கும்போதே அவள கர்ப்பமாக்கிட்ட, அவ கூட ஓடிட்ட. நீ என்ன பத்தி தப்பா பேசுறியான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஆமா. ஐஷு சொல்றது எல்லாமே உண்மைதான். இவங்க 2 பேரும் காதலிக்கிறத நானே பார்த்தேன். அது மட்டும் இல்லாம, இவள காதலிச்சுட்டு அவன் அந்த பொண்ண கர்ப்பமாக்கிட்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொல்றத நம்பாதீங்க. இவ ஐஷுவோட ஃப்ரெண்டு. அவளுக்கு தான் இவ சப்போர்ட்டா பேசுவான்னு இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஒழுங்கா தள்ளி போடி, கிட்ட வந்தனா உன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க. எதுக்காகடா என் ஃப்ரெண்ட அடிச்ச? என் ஃப்ரெண்டு மேல கைய வச்சனா பிச்சு போடுவேன்னு" ஹீரோயின் சண்டைக்கு போயிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். வேலைய விட்டு, வீட்ட விட்டு வெளிய அனுப்பி உன்ன ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கலன்னா என் பேர மாத்திக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயின் அவன அடிக்கக்கூட அந்த இடத்துல அடிச்சுட்டு, "உன்னால முடிஞ்சத பாத்துக்கடா. எனக்கு இந்த வேலை இல்லன்னா என்ன? 1000 வேலை கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்தோட ஆள பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி வந்து இவள வெளிய புடிச்சுட்டு போங்கன்னு சொல்ல, எவனாவது மேல கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு தனியா வந்துடுறா. இப்ப தனியா வந்தவன அந்த லீடர பாத்தீங்கன்னா, இது டிவி ஸ்டேஷன். இங்க போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துல போலீஸ் வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? நம்ம டிவி ஸ்டேஷனோட மானமே போயிரும். அமைதியா விட்டுடு. நீ தப்பு பண்ணிருக்கியா இல்லையான்றத உன் போன பார்த்து நானே தெரிஞ்சுக்கிறேன்னு. அவளோட போன எடுக்கும்போது அவளோட மேரேஜ் சர்டிபிகேட் கீழ விழுந்துருது. இப்ப அத பார்த்த உடனே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆன விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்டேன்னு. அவன் கல்யாண புக்க எடுத்து பாக்க, அதுல ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. அத பார்த்தோம்னா அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக டிவி ஸ்டேஷனுக்கு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்தோட மேனேஜர் ஹீரோவ பாத்துறான். இவன் பார்த்ததுக்கு அப்புறம், "நீங்க ஃபேமஸான டாக்டர் கு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். "சார் இங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம உங்க கு கம்பெனிக்கு கீழ தான் இந்த டிவி ஸ்டேஷனும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டி இந்த டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறா. அவள கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, யாரு உங்க பொண்டாட்டின்னு இவன் கேக்குறான். ஐஷு தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல, என்னது ஐஷுவா அப்படின்னு அவ ஷாக் ஆக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட மேரேஜ் சர்டிபிகேட்ட வாங்கி வச்சுக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, தேவையில்லாம என்ன பத்தி ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுதான் உண்மை. எனக்கு இந்த வேலையும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அந்த செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான். எங்க நீ போற? டைரக்டர் பெர்மிஷன் இல்லாம நீ போக்கூடாதுன்னு சொல்ல, என்னைய நீ தடுக்கிறியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டான்னு இவ சண்டைக்கு போயிட்டு இருக்க.
அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு தள்ளி விடுறான். இவன் இப்படி தள்ளி விடும்போது கரெக்ட்டா ஹீரோ வந்து பிடிக்க, அந்த இடத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா, "என்னடா பிரச்சனை? எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள புடிச்சு கீழ தள்ளுவேன்னு" அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு இருக்க, அங்க உள்ளவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இவ வேற பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லன்னா அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, இவங்கலாம் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது அவங்க 2 பேர் தான் அப்படின்னு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும், அவனோட பொண்டாட்டிய பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா, ரொம்ப பவ்யமா நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு டவுட்டா இருக்கு. சரி வாங்க போலான்னு ஹீரோவ வெளிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சுட்டு, யாராவது உன்ன புல்லி பண்ணா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே! அத விட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கன்னு சொல்ல, எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லின்னு தான். அவன ஒரு வழியாக்கிட்டேன்னா போதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கத, அவங்க கம்பெனில வேலை பாக்குற பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "எங்க பாரு, நான் உன்னோட ஹஸ்பண்ட். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லணும். அந்த விஷயத்த மறக்காத. ஃபர்ஸ்ட் வா காருக்குள்ள போய் பேசலான்னு" அவள காருக்குள்ள உட்கார வச்சுட்டு இருக்க. இந்த சைடு அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற போட்டோவ இந்த லின்னுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். இவ அந்த போட்டோவ பார்த்த உடனே, "இது இந்த டாக்டர் ஆச்சே! உண்மையாவே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? இவளுக்கு எப்படி அவ்ளோ பெரிய டாக்டர் கூட கனெக்ஷன் வந்துச்சுன்னு தெரியலையே! இவளுக்கு மட்டும் எப்படிதான் அப்படி பணக்கார பசங்க வந்து விழுகுறாங்களோ தெரியலையேன்னு" இவ பொறாமப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ கார்ல உட்கார வச்சோன்னே, இவள பாத்தீங்கன்னா, "என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு எனக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வலிஞ்சது போது சீட் பெல்ட் போட்டு ஒழுங்கா உட்காருடின்னு ஹீரோ கார் எடுக்கலான்னு வர, இவள பாத்தீங்கன்னா, "டைரக்டர் எதுக்கு உங்கள பார்த்த உடனே ரொம்ப பவ்யமா நின்னாரு" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்குற மரியாதை தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, கார விட்டு இறங்கி வாமிட் பண்ற மாரி பண்ணிட்டு இருக்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறான். "யோவ்! நீ டாக்டரா இல்ல ரேசரா? இப்படி கார் ஓட்டிட்டு இருக்க? இப்படி கார் ஓட்டுனேன்னா நான் கார்லயே வாமிட் பண்ணிருவேன்னு" சொல்ல, சரி வந்து தொலைன்னு ஹீரோ அவன வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். ஹீரோக்குன்னு இருக்கிறது அவனோட தாத்தா மட்டும் தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து தாத்தா கிட்ட இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. "எப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனுச்சு? என்னால அத நம்பவே முடியலடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு பொய்யான கதைய எடுத்து விட்டுட்டு இருக்கான். "நான் லெக்சருக்காக போன வருஷம் பக்கத்து காலேஜ் போயிருந்தேன். அப்பதான் இவள மீட் பண்ணேன். பார்த்த உடனே எனக்கு இவள ரொம்ப புடிச்சு போயிருச்சு. 1 இயரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "ஏம்மா உன்ன விட அவன் 6 வயசு பெரியவன். அதனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா. உண்மையாவே என்னோட ஹஸ்பண்ட் என்ன நல்லபடியா பாத்துக்குவாருன்னு நெறைய நம்பிக்கை இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு அவ கிட்ட போயிட்டு, "உண்மையாவே உன்னோட ஆக்டிங் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி 2 பேரும் சாப்பிடுங்கன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தா கூட தான் ஒண்ணா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "தாத்தா என்னால உங்கள தோற்கடிக்க முடியாது போல. இவ்ளோ சூப்பரா விளையாடுறீங்களேன்னு" சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, "இந்த கேம்ல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல தெரியுமா? சொல்லப்போனா இந்த ஊர்லயே நான் தான் பெர்ஃபெக்ட்டா இந்த கேம விளையாடுவேன்னு" சொல்லிட்டு இருக்க. என் புருஷனுக்குள்ள இவ்ளோ டேலண்டான்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ கூட அப்படியே உரசிக்கிட்டு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கத தாத்தா பார்த்த உடனே, "சரி, சரி 2 பேரும் போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் கிளம்புறேன்னு" அவர் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ ஹீரோயின உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இவள வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. "எதுக்காக இப்படி ஹார்டா நடந்துக்கிற? வெளிய பார்க்கும்போது நல்ல விதமா தான் இருக்க. ஆனா பெட்ரூம்ல ரொம்ப மோசமா நடந்துக்கிறன்னு" சொல்ல, "என்ன மோசமா நடந்துக்கிறேன்? நான் உன்னோட புருஷன். அந்த கடமைய தான் நான் செய்றேன்னு" ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க, இவளுக்கு ஹீரோ கூட ஒண்ணா இருக்க விருப்பம் இல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இத உண்மையான கல்யாணமா மாத்தணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்கு என்னோட டிவி ஸ்டேஷனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்க கூட இருக்க விருப்பம் இல்ல. அத காரணம் காமிச்சு என்ன வேலைய விட்டு நிப்பாட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்தா என்ன மிருகம் மாரி தெரியுதா? நீயே கூப்பிடாம இனிமே உன் பக்கத்துல கூட வரமாட்டேன்டி. அத மீறி உன்ன தொட்டுட்டேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன இவரு நம்ம மேல இப்படி கோச்சுக்கிட்டாரே அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "அடியே உனக்கு சர்ப்ரைசிங்கா ஒண்ணு இருக்கு. உள்ள வந்து பாருன்னு" சொல்ல, என்னடான்னு பாத்தா, இவ பாய் ஃப்ரெண்டோட அந்த ஒய்ஃப் இருக்கா இல்லையா? அவள வேலைய விட்டு தொரத்திட்டாங்க. இப்ப அவ அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு இவ கேட்க, யாருன்னு தெரியல. திடீர்னு டைரக்டர் தான் வந்து இந்த பொண்ண வேலைய விட்டு தொரத்திட்டாருன்னு அவளோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. "உங்கள சும்மா விட மாட்டேன்டி. கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன்னு" அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ண பார்த்த உடனே டைரக்டர் பாத்தீங்கன்னா, இனிமே இந்த டிபார்ட்மெண்ட்ட இவங்க தான் பாத்துக்க போறாங்க. இவங்களோட பேரு ஜியாங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. அவங்க ஹீரோயினுக்கு வந்து கை குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, போய் உட்கார்ந்து வேலைய பாத்துட்டு இருக்க. அவங்களோட டேபிள்ல
ப்ரொஃபைல்ல ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணு ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்க்க, ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. இத பார்த்தோம்னா அவள பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? ஏன் என்ன விட்டு தள்ளி போயிட்ட? நீ வேற ஏதாவது பொண்ணு கூட இருக்கியான்னு எனக்கு தெரியலையேன்னு" இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வந்து, "மேடம் இந்த ஃபைல் தான் நீங்க பார்த்தாகணும். இந்தாங்க ஃபைல்" அப்படின்னு சொல்லி குடுக்க, அவளும் அந்த ஃபைல வாங்கி வச்சுக்கிறா. இப்ப ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா நமக்கு இருந்த பிரச்சனை வேற போயிருச்சு. நம்ம டிபார்ட்மெண்ட்ட பாத்துக்கிறதுக்கு புது லீடர் கிடைச்சுட்டாங்க. இத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்காக ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன பார்த்த உடனே, "ஏய் இந்த பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இவள பார்த்த உடனே வந்துட்டியான்னு கேக்குறான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "யாரு அந்த பையன்? உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவர்தான் என்னோட புருஷன்னு" சொல்லிட்டு இவ ஹீரோவ பாக்குறதுக்காக போறா. இப்ப அவ ஹீரோவ பாத்து, "ஃப்ரீயா இருக்கீங்களா? என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது உன்ன பாக்க வந்திருக்கேனா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னேன். மறந்து போயிட்டியா? சரி விடு மறந்துட்டேன்னா நான் கிளம்புறேன்னு" சொல்ல, "இல்ல இல்ல மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாங்க 2 பேரும் ஒண்ணா போலான்னு." இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜியாங். அந்த பொண்ணு ஹீரோவோட கார பார்த்த உடனே, இந்த காரு குவோட காராச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு கார் கிட்ட போகலான்னு பார்க்க, ஹீரோயின் அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்றா. இத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எப்படி குவோட கார்ல இந்த பொண்ணு அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோக்காக அவளே சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. "இதத்தான் நீ டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தியா? நான் கூட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவியோன்னு நினைச்சேன்னு" சொல்ல, "இல்லங்க நானே என்னோட கையால எல்லாத்தையும் ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன். ஹோட்டல் சாப்பாட விட இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு" இவ பேசிட்டு இருக்க. அவளோட கையில கத்தி வெட்டின காயம் தான் இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே, "இது எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சமைக்கும்போது லைட்டா கைய கட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் சீக்கிரம் ஆறிரும்னு" ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ சமைச்சத சாப்பிட்டு பாத்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் ஒயின் குடிக்கலான்னு பாக்க, "ஒயின் நீங்க குடிக்க வேண்டாம். உங்களுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்னு" இவன் நெறைய ஒயின் குடிச்சு மட்டையாகுற ஸ்டேஜ்க்கு போக, ஹீரோவ கூட்டிட்டு வரான் பெட்ரூம்க்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவளோட கையில பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்க. அவன் அதே இடத்துல மட்டையாகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட லீடர் ஜியாங்காக காஃபி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. "நான் எப்போ உன்கிட்ட காஃபி கேட்டேன்? தேவையில்லாம என்னோட இன்டென்ஷன் கிரியேட் பண்ணணும்னு பாக்காத. ஒழுங்கா அந்த கருமத்தெல்லாம் எடுத்துட்டு போன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. நேத்து நல்லா நடந்துக்கிட்டா, இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாளேன்னு இவ குழம்பி போய் வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் என்ன நடக்குது ஆபீஸ்லன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் பொண்ணு எதுக்காக இப்படி நடந்துக்கிறானா, ஹீரோயின் நேத்து ஹீரோ கூட கார்ல போயிருப்பா இல்லையா? அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இவகிட்ட இப்படி நடந்துட்டு இருக்கா. இவ இப்படி நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. என்னடான்னு பார்த்தா அந்த ஜியாங் தான் அவள வேலைக்கு கூப்பிட்டுருப்பா. இப்ப அவ இவள பார்த்த உடனே, "மேடம் தான் காஃபி வேணான்னு சொல்லிட்டாங்களே, குப்பை தட்டையும் எடுத்துட்டு போடி" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இத பார்த்தவுடனே அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஏன்டி அவ சொன்னான்றதுக்காக நீ எதுக்காக இதெல்லாம் கேட்கிற? இது ஒண்ணும் உன்னோட வேலை கிடையாது. உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவால்ல விடுன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு எடிட்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, கெமிக்கல் பிளான்ட்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு. அந்த இடத்துல பேட்டி எடுத்துக்க அந்த இடத்த பேட்டி எடுக்கிறதுக்காக நம்ம டீம் தான் போயாகணும். நம்ம டீம்ல சீனியரா இருக்கிறது ஐஷுவோட டீம் தான். ஐஷு உன்னோட டீம் கூட ரெடியா அந்த இடத்துக்கு கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி போயிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அந்த ஜியான் கூட தான் வந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவ கிட்ட வந்து, "உங்களுக்கு அந்த ஐஷுவ சுத்தமா பிடிக்கலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா பிடிக்கலன்றது உண்மைதான். அத பத்தி எதுக்காக உன்கிட்ட பேசணும்? அந்த பொண்ணு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கான். அந்த பையன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யார பத்தி கேட்கிறீங்க? குவ பத்தியா?" அந்த பையன் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, "என்னது பாய் ஃப்ரெண்டான்னு?" இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னாச்சு மேடம்? பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே இந்த அளவுக்கு முகம் மாறி போயிடுச்சுன்னு" சொல்ல, "அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். நானும் அவன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். பட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து நான் ஃபாரின்க்கு போயிட்டேன். இப்ப திரும்ப வந்ததே அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்க. அப்ப உங்களோட லவ்வர அவ தூக்கி வச்சுக்கிட்டாளா? அவர மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இனிமே நம்ம 2 பேரும் போடுறது தான் பிளானு. அதுதான் அவளோட வாழ்க்கையில நடக்க போதுன்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றத செய்யுன்னு அவ உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட டீமோட அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு தான் போறா. இப்ப அந்த இடத்துல அடிபட்டவங்கள ஒவ்வொருத்தரா விசாரிச்சுட்டு இருக்க. அதுல பாத்தீங்கன்னா, "மேடம் உள்ள போறது ரொம்ப டேஞ்சரானது. கெமிக்கல் பிளான்ட் வெடிக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஃபோன் கால்ல இந்த ஜியாங் தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ உடனே வேர் ஹவுஸ்க்கு போணும். அங்க போய் அங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ கேமரால ரெக்கார்ட் பண்ணணும்னு" சொல்ல, இப்ப அவ அவளோட பார்ட்னர் கிட்ட சொன்னோன, அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கு என்ன பைத்தியமா? ஃபயர் ஆனது வேர் ஹவுஸ்ல தான். அங்க போனா உயிரோட வர முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வான்னு ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இந்த நியூஸ பாத்தீங்கன்னா, ஹீரோ அவனோட ஹாஸ்பிட்டல்ல டிவில பாத்துட்டு இருக்கான். இத பார்த்த உடனே, இவன் எதுக்காக பேட்டி எடுக்கிறதுக்கு போனோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ அவ இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் இருக்க இடத்துல மறுபடியும் வெடி மாரி ஏதோ வெடிக்குது. அந்த வெடியில இவளுக்கு அடிபட்டு கீழ விழ, அவ கூட வந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்.
இப்ப ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, உள்ள என்னோட தங்கச்சி மாட்டிட்டு இருக்கா. ப்ளீஸ் அவள காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன பாக்க மயக்கம் போட்டு விழ, உள்ள அவங்க தங்கச்சி இருக்காங்களா, நான் போய் காப்பாத்துறேன்னு ஹிரண் உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கா. நான் தான் அவள வேர் ஹவுஸ் போ சொன்னேன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக வேர் ஹவுஸ் போ சொன்ன? அவ உயிர் போயிடுச்சுன்னா நீயா பொறுப்பேத்துக்குவேன்னு அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. டைரக்டர் சார், சாதாரண எம்ப்ளாய்க்காக என்னைய திட்டுறீங்களான்னு சொல்ல, சாதாரண எம்ப்ளாயா அப்படின்னா அவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு கூக்கு ஏதாவது சம்மந்தமான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு அவர் அந்த இடத்த விட்டு டென்ஷனா போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்க. அவ அந்த இடத்துக்குள்ள போயிட்டா. இப்ப அவள பாத்தீங்கன்னா உள்ள போக போக அந்த இடத்துல பயங்கர ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஒரே புகை மூட்டமா இருக்கிறதுனால இவளால மூச்சு கூட விட முடியல. இப்ப அவ அந்த இடத்துல ஒரு குழந்தைய பாக்குறா. அந்த குழந்தை தான் அவங்க தங்கச்சி போல. இப்ப இந்த குழந்தைய இந்த வழியா வெளியே போகணும்னு சொல்லி காப்பாத்தி விட்டுட்டு, அவ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழ, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவள தூக்கிட்டு வந்துர்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஐஷு கண்ண திறந்து பாரு. என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் கண்ண திறந்து பாக்குறா. இப்ப அவ இப்படி பார்த்தவாக்கா அப்படியே மயக்கம் போட்டு விழ, ஹீரோ அவள கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் குடுத்து மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க வைக்க, இவளும் கண்ணு முழிச்சிடுறான். இப்ப அவள பார்த்த உடனே இவன் பாசத்தோட கட்டி பிடிச்சுட்டு, "நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்ல, என்னங்க ஊரே பாக்குது. என்ன விடுங்கங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஜியாங் டைரக்டர்ன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத அந்த பொண்ணு பார்த்த உடனே, "கு உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன சம்மந்தமா?" அப்படின்னு ஹீரோ அவளோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, "ஐஷோ சாதாரண பொண்ணு கிடையாது. அவ என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல வர, இவ வாய மூடிடுறா. அமைதியா இருங்க நம்மள பத்தி சொல்லாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "நான் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் உன்ன கல்யாணம் பண்றத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நான் திரும்ப வந்ததே நம்மளோட கல்யாணத்த பத்தி பேசுறதுக்காக தான். ஆனா ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்ட. ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு தேவையில்லாம என் பொண்டாட்டி முன்னாடி இந்த மாரி பேசி எங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டைய மூட்டலான்னு பாக்காத. நீ பேசுறதுனால என் பொண்டாட்டி வருத்தப்பட போறான்னு சொல்ல, "என்னது பொண்டாட்டியான்னு?" அவ கேட்கிறா. "ஆமா எனக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ என்னோட லீகலான பொண்டாட்டின்னு" சொல்ல, அவ செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, "ஏங்க இப்படி பண்ணீங்க? அவ முன்னாடி ஏதோ சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு" சொல்ல, "அவ என்னோட எக்ஸ். அவ பேசுனது கேட்டு உனக்கு பொறாம வரலையா? என் மேல சந்தேகம் வரலையா? அந்த சந்தேகம்லாம் ஃபியூச்சர்ல வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உண்மைய சொன்னேன். நான் சொல்றத கேளுன்னு சொல்ல, "நீ சொல்றத கேட்க மாட்டேன் போடான்னு" இவ போகலான்னு பாக்க, ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, இவ டக்குன்னு சைலண்ட் ஆயிடுறா. "கிஸ் பண்ணா தான் மேடம் அமைதியா இருப்பீங்க. இல்லன்னா உன்ன அமைதியாக்குறது ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, "எதுக்காக என்கிட்ட எப்போதும் இவ்ளோ நல்ல விதமா நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அமைதியாவே இருக்கான். இத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்த உடனே என்னால நம்பவே முடியல. யாரும் என் மேல இந்த அளவுக்கு கேரிங்கா இருந்ததில்லன்னு சொல்ல, போதும் நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். 2வது விஷயம் நீ என்னோட பொண்டாட்டி. மத்த எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்கும்போது, என்னோட சொந்த பொண்டாட்டிய நான் ஒழுங்கா பார்த்துக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவளோட கையில சாக்லேட்ட குடுக்க, அத பார்த்த உடனே சின்ன வயசுல நடந்த அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. இவள நெருப்புல இருந்து ஒரு பையன் காப்பாத்திருப்பான் இல்லையா? அது ஞாபகம் வந்த உடனே, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இவ பேசலான்னு வர, இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து, "சார் நெறைய பேருக்கு அடிபட்டுருக்கு. உங்களோட ஹெல்ப் வேணும்னு" சொல்ல, ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு கங்ராட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. "நேத்து நீ பார்த்த வேலையால நம்மளோட ஆபீஸ்க்கே பெருமை தெரியுமா? அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொண்ணோட உயிர காப்பாத்திருக்க. உள்ள போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கன்னு" அவளுக்கு பாராட்டு மழையா பொழிஞ்சுட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே இந்த ஜியாங்க்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க? அந்த ஜியாங் பாத்தீங்கன்னா, ஹிரனுக்கு ஒரு கங்ராட்ஸ் கூட சொல்லாம, அமைதியா அவளோட வேலைய பாக்க போவ. பின்னாடியே ஹிரனும் போறா. இப்ப அவ போய் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு எப்பவுமே மரியாதை குடுத்துட்டு இருப்பேன்னு" சொல்ல, "போதும் வாய மூடு. நான் எப்பவும் குவ மட்டும் தான் காதலிப்பேன். எங்க 2 பேருக்கும் நடுவுல நீ குறுக்க வராதன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹிரன் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "அந்த ஐஷுவ ஒரேடியா அவரோட வாழ்க்கையில இருந்து ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறீங்களா? அதுக்கு கண்டிப்பா என்னோட உதவி எப்பவுமே இருக்கும். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் மூலமா பண்ணலான்னு இவளுங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க." இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோயினோட தம்பிய தான் காட்டுறாங்க. அவன் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு இருக்க சரக்கு வண்டி போல. இப்ப அவனுக்கு கடன் குடுத்தவன பாத்தீங்கன்னா, "எப்படா காசு திருப்பி தருவ? நீ தரலன்னா 3 நாள்ல உன்ன போட்டு தள்ளிருவேன்னு" அவனுங்க திட்டிட்டு போக, இப்ப அவனுக்கு இந்த பொண்ணு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "நீ காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறல்ல, உன் அக்காவ பத்தி ஒரு உண்மைய சொல்லலான்னு வந்தேன். உன் அக்கா ரொம்ப பெரிய பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றான்னு" இவன் இந்த பக்கம் வத்தி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல, என்னால அத நம்பவே முடியல.
அந்த கலைச்சி இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சுட்டாளேன்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பாட்டிய பார்க்கலான்னு வரா. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "ஏம்மா கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட சொல்லலன்னு சொல்ல." "பாட்டி உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லல்ல. அதனால தான் நான் அத பத்தி சொல்லல. கரெக்ட்டான டைம் வந்த உடனே சொல்லலான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு கு, என்னோட பேத்திய நீ நல்லபடியா பார்த்துக்கணும். சின்ன வயசுல அவளோட அம்மா, அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்தா. இதுக்கப்புறமாவது அவ சந்தோஷமா வாழணும். அவ இனிமே உன்னோட கையிலன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. அவரு என்ன நல்லபடியா பார்த்துக்குவாருன்னு ஹிரேன் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பாட்டிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கைய கோர்த்துட்டே வெளிய வந்துட்டு இருக்கா. அதான் பாட்டிய பார்த்து முடிச்சாச்சுல்ல, கைய விடுங்கன்னு இவ சொல்ல, இவன் ஹிரனோட இடுப்ப கட்டி பிடிச்சுட்டு, "ஏன் கைய விடணும்? அதெல்லாம் விட முடியாதுன்னு" சொல்ல, "என்னங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்கிட்ட ஒரு சாக்லேட் குடுத்தீங்களா?" அப்படின்னு இவ சாக்லேட்ட பத்தி பேசலான்னு வர, இவளுக்கு அவளோட தம்பி தான் கால் பண்றான். அந்த கால் வந்த உடனே, "நான் கால் பேசிட்டு வரேன்னு" இவ ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய வந்து தம்பி கூட பேசிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய தான் நிக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு வரதட்சணையா மாப்பிள்ளை எவ்வளவு குடுத்தாருன்னு கேட்க, இத கேட்க தான் வந்தியா? நீ ஒருத்தன் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அப்புறம் இதுக்காக எனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு ஹிரேன் போக பாக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, இங்க பாத்தியா அம்மாவோட பெண்டன்ட் என்கிட்ட இருக்கு. இது வேணும்னா நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல, என்னடா கேட்கணும்? என்கிட்ட காசுலாம் எதுவும் இல்ல போடான்னு சொல்லிட்டு, இவ பெண்டன்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. என்ன இவன் சைலண்டா நம்மள விட்டுட்டான். எப்போதும் இப்படி இருக்க மாட்டானேன்னு ஹிரேன் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்க. அவள அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹிரேன கிட்னாப் பண்ணிட்டு வந்தது யாரோட வேலைடான்னு பார்த்தா, இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனோட பொண்டாட்டியோட வேலை தான். இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஹிரேன அரைகுறையா ஃபோட்டோ எடுத்து, அவள ஆன்லைன்ல போட்டு விடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு சொட்டத்தலையன் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், "ஃபோட்டோவும் உங்ககிட்ட தரேன். இந்த பியூட்டிய என்கிட்ட குடுங்கன்னு" சொல்லிட்டு, அவன் ஹிரேன் கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. இவ அந்த ஆள அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அவளால முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு தான் மருந்து குடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு போஸ்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவனோட ஆளுங்கள விட்டு அந்த மொட்டையன அடிக்க வச்சுட்டு, ஹிரன காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இவளுக்கு போதை தலைக்கேறி ஹீரோவ கிஸ் பண்ற மாரி போக, "கண்ண திறந்து பாரு, நான் யாருன்னு தெரியுதா? என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியான்னு?" ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு போதையில ஒண்ணும் புரியல. இத பார்த்தவொனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ மூஞ்சில தண்ணீய அடிச்சு விட்டுட்டு, "நான் யாருன்னு தெரியுதா? உன்னோட சொந்த புருஷன். இப்ப புரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" ஹீரோ சொல்ல, "நான் சொல்றத கேளுங்க. ஆக்சுவலா என்னோட தம்பி தான் என்ன கிட்னாப் பண்ண வச்சுட்டான்" அப்படின்னு சொல்ல, "என்னது தம்பியா? உனக்கு ஒரு தம்பி இருக்குன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லல. இன்னும் எவ்வளவுதான் என்கிட்ட பொய் சொல்லப் போறன்னு" சொல்ல, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு உங்ககிட்ட மறைக்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்ன காரணம் சொல்லப் போற? உன் சொந்த தம்பிய உன்ன விக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டானா? உன் கூட யார் யார் இருக்காங்க? நீ என்னென்ன பண்றன்னு ஏதாவது என்கிட்ட சொல்றியா?" "எதுவுமே பண்றதில்ல. பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சாரி கேட்டுட்டு இருக்கேன்னு" ஹீரோ அவள புடிச்சு திட்ட, இவளுக்கு ரொம்ப சோகமாயிடுது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துறாத. உன்ன நீயே பாதுகாக்க பழகிக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னோட ரெப்புடேஷனும் கெட்டு போகும். என் ஃபேமிலி பேரும் கெட்டு போகும்ன்னு" சொல்லிட்டு, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாத்து, அவரு கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவமா இருப்பாரு. எப்படி அவர சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையேன்னு, இவ வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக நெறைய சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிருக்கான். இப்ப அவர பாத்தீங்கன்னா, "மேடம், சார் தான் உங்களுக்காக இது எல்லாத்தையும் ரெடி பண்ணாருன்னு" சொல்ல, "இது எல்லாமே அவரா பண்ணாருன்னு?" கேட்க, அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சார் நீங்க ரொம்ப நாளா இந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு?" சொல்ல, சாருக்கு பெஸ்ட் டாக்டர் அப்படின்ற அவார்ட் குடுக்க போறாரு. நீங்க வேணா சர்ஜிக்கல் டிரெஸ் வாங்கி குடுங்க. அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்றா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. கையில ஹீரோக்காக வாங்குன கிஃப்ட் தான் இருக்கு. இப்ப அத பார்த்த உடனே, கண்டிப்பா இந்த கிஃப்ட்ட பார்த்த உடனே அவரு என்ன மன்னிச்சுருவாருன்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "ஏய் நம்மளோட டிவி ஸ்டேஷனுக்கு நீ வராத. உடனே வீட்டுக்கு போன்னு" சொல்ல, ஆல்ரெடி நான் வந்துட்டேன் போன வைடின்னு இவ கார விட்டு இறங்குன கையோட நெறைய பிரஸ்காரங்க இவள பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. மேடம் அந்த போட்டோஸ் எல்லாம் உங்களோட தானா? ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்ல, இவளுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "போதும் வாய மூடுங்க. இது என்ன காய்கறி மார்க்கெட்டா? இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க. ஒழுங்கா எல்லாரும் போங்கன்னு" சொல்லிட்டு அவ ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறா. இந்த சைடு இத இவளுங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்காளுங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின போட்டோ எடுத்தாளுங்க இல்லையா? அது எல்லாத்தையும் ஆன்லைன்ல போட்டு விட்டாளுங்க போல. அந்த போட்டோஸ் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, கோ குடும்பத்தோட மருமக போட்டோ இப்படி வெளிய எல்லாரும் பாக்குற மாரி இருந்தா, யாருதான் இவள மருமகளா ஏத்துப்பா? சீக்கிரமே அவங்களே இவள வீட்ட விட்டு தொரத்திருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா நீ அவன விட்டு போய் தான் ஆகணும்னு இவ்ளோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ கூட வேலை பாக்குற எல்லாரும் அந்த போட்டோஸ பாத்துடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டாக்டர் உங்களோட போன பாக்கலையா? நீங்களே போய் செக் பண்ணுங்கன்னு" சொல்ல,
பார்த்தா அதுல ஏதோ பேட்டர்ன் மாரி இருக்கு. அந்த பேட்டர்ன ஓப்பன் பண்ணா இவளோட ஃபோட்டோஸ் தான் அரைகுறையா வந்து நிக்குது. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே, சரி எல்லாரும் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹிரானோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்க சொல்ல, அவங்களும் கண்டுபிடிச்சுடுறாங்க. சார் உங்களோட பொண்டாட்டியோட ஃபோட்டோவ எடுத்தது, அவங்க தம்பியும் அந்த லின் குடும்பத்த சேர்ந்த பொண்ணு தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மேடம்க்கு ட்ரக்ஸ் குடுத்து, இப்படி ஒரு ஃபோட்டோவ எடுத்து பரப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அங்க வேலை பாக்குற எல்லாரும், இவ கு குடும்பத்தோட மருமகளாமே. ஆனா போட்டோஸ் மட்டும் வளைச்சு வளைச்சு எடுத்து விடுறாயன்னு இவள பத்தி ஒரு மாரி பேசிட்டு இருக்க. போது வாய மூடுங்க. அவள பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் எந்த தகுதி இல்ல. ஒழுங்கா போய் வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உன் புருஷன் என்னடான்னா இந்த உலகத்திலே டாப் சர்ஜன்ல ஒரு ஆளு. அவனோட பொண்டாட்டியா இருந்து இப்படி ஒரு கேவலத்த பண்ணிட்டியே. பாவம். உன்னால கு குடும்பத்தோட மானமே போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, எப்படியும் கு குடும்பத்தோட ஷேர் எல்லாம் 10% டவுன்ல தான் போயிட்டு இருக்கும். இவ போட்டோவாலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்துடுறாரு. இப்ப டைரக்டர் வந்து அவங்க எல்லாரையும் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு ஹீரோயின கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, நீ குவ கல்யாணம் பண்ணது நார்மலான விஷயம். ஆனா இப்ப இந்த போட்டோஸ் வெளிய வந்ததுக்கு அப்புறம் நெறைய காசிப்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னால எதையும் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீ வீட்டுக்கே போயிரு. என் பர்த்டேக்கு வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, உனக்குன்னு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நான் தான். நானும் இல்லன்னா நீ எப்படி உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவ? கவலைப்படாத நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகாம, உங்கள பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கன்னு சொல்ல, ஹீரோவா அந்த இடத்துக்கு வரான். ஏன் உள்ள வராம வெளியவே நின்னுட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, சோசியல் மீடியால என்னோட போட்டோஸ் வைரல் ஆகுறத நீங்க பார்த்திருப்பீங்களா? அந்த போட்டோஸ் எதுவும் நான் சுயநலவுல இருக்கும்போது எடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அத பத்தி நல்லா தெரியும்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஐஷுன்னு அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவோட கையை எடுத்து விட்டுட்டு, நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்றதா ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்ல, இல்லன்னு சொன்ன உடனே ஹீரோ அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு பர்த்டேவ ரொம்ப சேடா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என் லவர் என்னை விட்டு போயிட்டான்னு சோகத்துல இருந்தேன். திடீர்னு ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி இவன் கூட தான் நம்மளோட வாழ்க்கை நினைச்சா அதுவும் நிலை இல்லாம போயிருச்சு. என்னால அவனை டைவர்ஸே பண்ண முடியாது தெரியுமா? அந்த அளவுக்கு நான் காதலிக்கிறேன்னு புலம்பிட்டு இருக்க. காதலிக்கிறேன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேள்றி. கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவாருன்னு சொல்ல, இல்லடி எல்லாமே என்னாலதான். நான் தான் சரியா இருந்திருக்கணும். எல்லா பிரச்சனையும் என்னாலதான். என்னாலதான் அவரோட மான மரியாதையே போயிடுச்சுன்னு இவ புலம்பிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க யாரும் தேட வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவ குடிச்சிட்டு இருக்க ட்ரிங்க்ஸ புடுங்கி வைக்க, யார் நீங்கன்னு இவ கேக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் அவளோட புருஷன். அவளை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவ உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட வாங்கினா. ஆக்சுவலா அந்த போட்டோக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவ மேல எந்த தப்புமே கிடையாது. அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுன்னு இவ ஹீரோக்காக வாங்கின கிஃப்ட கொடுக்க, ஹீரோ அந்த கிஃப்டையும் அவளையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் என் புருஷன் கிட்ட சாரி கேட்கலாம்னு நினைச்சு காலையில அவருக்காக ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த போட்டோவை எடுத்தவன் கையை விளங்காம போகன்னு இவ திட்டிட்டு இருக்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட புருஷன டைவர்ஸ் பண்ண சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா என்ன பண்றது? அந்த டைவர்ஸ பண்ணாதான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னால அவரோட குடும்பத்துக்கு தான் கெட்ட பேருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த கெட்ட பேரும் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, வாங்கின கிஃப்ட்ட கீழ போட வேண்டியதுன்னு சொல்ல, எது இந்த கிஃப்ட்டான்னு ஹீரோ எடுத்து குடுக்க, ஆமாமா குடு. அத நான் என் புருஷனுக்காக வாங்கினேன். உனக்காக இல்லன்னு சொல்ல, இரும்மா என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாக்குறேன்னு, ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோக்காக டை வாங்கி குடுத்துருக்கான். இப்ப அந்த டைய பாத்துட்டு, உண்மையாவே உன்னோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, எனக்கு என் புருஷன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது அவர்கிட்ட இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. இதுக்கப்புறமாவது சாரி கேட்டுட்டு, நான் உங்கள லவ் பண்றேன்னு சொல்லலான்னு பார்த்தா, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் அவர பார்க்க போறது கிடையாது, பேச போறது கிடையாது. என் வாழ்க்கையே அவ்வளவுதான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் பண்றது நல்ல வழி கிடையாது. இந்த உலகத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்தா, பெட்ல இவ மட்டும் தனியா படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, இந்தா இந்த டைல போட்டு விடுன்னு சொல்ல, இவ்ளோ ஹீரோக்கு அவ வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ட போட்டு விடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட் 2 மணிக்கு ஒரு முக்கியமான ஃபங்ஷன் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு என் கூட வா. அவார்ட் ஃபங்ஷன் இருக்கு. அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு உன் கூட தான் போறேன்னு சொல்ல, என்னது என்ன ஃபங்ஷனுக்கு கூட்டிட்டு போக போறீங்களான்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான்.
இப்ப ஹீரோயின் ரெடி ஆனதுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள கூட்டிட்டு அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு வந்துட்டுருங்க. "என்னங்க உண்மையாவே என்ன கூட்டிட்டு போக போறீங்களான்னு?" சொல்ல, "ஆமா உள்ள வான்னு" ஹீரோ அவள உள்ள கூட்டிட்டு வந்த உடனே, அங்க உள்ள எல்லாரும், "இந்த பொண்ணு அந்த ட்ரெண்டிங் ஃபோட்டோல இருந்த பொண்ணு தானே பேசிட்டு இருக்க?" அத பார்த்த உடனே இவ ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்துடுறா. "என்ன கூட்டிட்டு போகாதீங்க. அவார்ட் வாங்குறது உங்களுக்கு முக்கியமான ஃபங்ஷன். என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா, எல்லாரும் உங்கள பார்த்து சிரிப்பாங்கன்னு" சொல்ல, "அவார்ட் வாங்குறது எனக்கு முக்கியமான ஃபங்ஷன்னு நீயே சொல்லிட்ட. என் பொண்டாட்டி இல்லாம எப்படி என்னால அவார்ட் வாங்க முடியும்? இது எனக்கு எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? என் பொண்டாட்டி இல்லாம கண்டிப்பா என்னால வாங்க முடியாது. அமைதியா நீ என் கூட வான்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு வந்துடுறான். இவன் இப்படி கூட்டிட்டு வந்தவன அங்க உள்ள எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டாக்டருக்கான அவார்டு குடுக்குறாங்க. இப்ப அந்த அவார்ட வாங்குறதுக்காக ஹீரோ ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு இருக்க. இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாத்தியா அவன் வானத்துல இருக்க நட்சத்திரம் மாரி. அவன் பக்கத்துல நீ கேவலமா இருக்கிற. இப்ப மட்டும் நீ அவன் கூட வராம இருந்தனா, இங்க உள்ள எல்லாரும் அவன பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அங்க வந்திருக்க எல்லாரும் அவன பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கு காரணமே நீ தான்" சொல்ல, ஹிரேன் அந்த இடத்த விட்டு அமைதியா போகலான்னு பாக்க, ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, "நான் இவ்ளோ பெரிய நிலைமைக்கு வர என் பொண்டாட்டி தான் காரணம். என் பொண்டாட்டி தான் என் வாழ்க்கை. என் பொண்டாட்டி பத்தின ஃபோட்டோஸ்லாம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது என் எதிரிங்க பார்த்த வேலை தான். இந்த வேலைய யாரு பார்த்திருக்காங்கன்றத கண்டுபிடிக்க சொல்லி ஆல்ரெடி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நானும் என்னோட பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கைக்குள்ள யாரும் வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஹிரேன கூட்டிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீ என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? இந்த அசிங்கம் பிடிச்சவள கூட வச்சுட்டு வாழ போறியான்னு" சொல்ல, "கைய எறி. கிட்ட வந்தனா கழுத்த அறுத்து போட்டுருவேன். இந்த ஃபோட்டோஸ்க்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கயேன், அப்புறமா இருக்கு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் வெளிய கூட்டிட்டு வரும்போது, இவள பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த ஃபோட்டோவ யார் எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தெரியும். உன்னோட எக்ஸ் பாய் ஃபிரெண்ட், நம்மளோட பொண்டாட்டி, அப்புறம் உன் தம்பி 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலைய பார்த்துருக்காங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இவர் எப்ப இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாருன்னு. இப்ப அவங்க 2 பேரும் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம்" அப்படின்னு சொல்ல, எந்த இடம்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பிய ஒரு இடத்துல ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். அவன் தம்பி பாத்தீங்கன்னா, மெண்டலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் போல. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, அவன் நெறைய திருட்டு வேல பாத்துருக்கான். அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸுக்கும், ஆல்கஹாலுக்கும் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி இல்லன்னு நெனச்சுக்கிறேன். இவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து என்ன சொல்றான்னா, இது எங்க அம்மாவோட பெண்டன்ட். இத தர்றதா சொல்லி தான் என்ன கூப்பிட்டான். அதனால தான் நான் அவன பாக்குறதுக்காக போனேன். அப்பதான் என்ன கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிரெக்னன்ட்டா ஒரு பொண்ணு இருந்தாலே, அந்த பொண்ணோட அம்மா, அப்பா 2 பேரும் ஓடி வராங்க. இப்ப அவங்க ஓடி வந்து என் குடும்பத்துக்கும், குடும்பத்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ப்ளீஸ் எங்க பொண்ண மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல, மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன் பொண்ணு என்ன வேலை பார்த்தான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. என் பொண்டாட்டிய கடத்திட்டு போய் அவ சீக்ரெட்டா போட்டோ எடுத்து அத ஆன்லைன்ல போட்டு விட்டுட்டா. அதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ஒரு ஆளையும் விட்டுருக்கா. இவ்ளோ பெரிய தப்பு பண்ண உன் பொண்ண நான் சும்மா விடணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஹீரோயின கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன நீங்க முன்னாடியே யோசிச்சிட்டீங்களா? என்ன டைவர்ஸ் பண்றத பத்தி யோசிக்கலையான்னு சொல்ல, நான் ஏன் உன்ன டைவர்ஸ் பண்ணணும்னு ஹீரோ கேட்கிறான். அப்படின்னா இந்த போட்டோஸ எல்லாரும் பார்த்தாங்களே, அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையான்னு சொல்ல, இப்ப அவன் ஹீரோயின புடிச்சுட்டு, நானும் ஆம்பள தான். என் பொண்டாட்டிய எவனாவது பார்த்தா எனக்கு கோவம் வரதான் செய்யும். அப்படியே அவனோட கண்ண புடுங்கி வீசலான்னு போல தோணும். ஆனா என்ன பண்றது? நான் ஒரு டாக்டர் ஆச்சே. என்னால அப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. தள்ளி போங்க, கிட்ட வராதீங்கன்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட எதுவும் கேட்கல. சரி வா வீட்டுக்கு போலான்னு அவள கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இதே இடத்துல வெயிட் பண்ணு. நான் போய் தாத்தா கூட பேசிட்டு வரேன்னு போயிட்டு இருக்க. ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டுங்க கால் பண்ணி, நம்ம ஸ்கூல் படிக்கிற எல்லாரும் மீட் பண்ண போறோம். உடனே கிளம்பி வான்னு சொல்ல, சரி அவங்கள பார்த்து நேர்ல பேசிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாரி இருக்கும்னு, இவ ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்க்க போகும்போது, அங்க வேலை பார்க்கிறவர்கிட்ட என்ன சொல்றான்னா, நான் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லிருங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போக, அவரும் ஓகேன்றாரு. இப்ப அந்த சைடு ஹீரோ தாத்தா கிட்ட பேசி முடிக்க, தாத்தா பாத்தீங்கன்னா, உன் பொண்டாட்டிய பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமைடா. நீ தான் அவள நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப தாத்தா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் வீட்ல வேலை பாக்குறவர பாத்தீங்கன்னா, சார் மேடம் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வெளிய போறாங்க. செக்யூரிட்டி ஆளுங்கள வேணா அனுப்பட்டுமான்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஃப்ரெண்ட பாக்கலான்னு போனா அந்த இடத்துல ஒரே ஒரு சீனியர் தான் இருக்கான். என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. மத்தவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் வரமாட்டாங்க. நான் உன் கூட தனியா பேசுறதுக்காக தான் இந்த இடத்துல கூப்பிட்டேன். ஆக்சுவலா நான் எதுக்காக உன்ன கூப்பிட்டேன்னா, இந்த ஃபோட்டோஸ நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் அதெல்லாம் மனசுலயே வச்சுக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு உன்ன சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போதே ப்ரப்போஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா அப்ப டைம் இல்ல. அதனால தான் இப்ப ப்ரப்போஸ் பண்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்ல, இல்ல சீனியர் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க இப்படி கூப்பிடுவீங்கன்னு நெனச்சிருந்தா நான் ஃபோன்லயே சொல்லியிருப்பேன்னு இவ சொல்லிட்டு, இப்ப அவ அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வரா. பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல.
இப்ப இவள பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவரு தூங்கியிருப்பாருன்னு நெனைக்கிறேன்னு இவ ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்க, பாத்தா ஹீரோ பேய் மாரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவ்ள பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு மேல உட்கார வச்சுட்டு, டைம் என்ன ஆகுது? மேடம் இப்பதான் வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்ல, சாரிங்க ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு இவ சொல்றா. ஒரே ஒரு ஃப்ரெண்ட பாக்க போனியான்னு கேட்க, நான் எங்க போயிருக்கேன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆக்சுவலா நீங்க பொறாமைப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது உண்மைதான். ஆனா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணத்த பத்தி சொல்லிட்டேன்னு சொல்ல, இவன் கோவத்துல ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்கன்னு சொல்றா. ஏன் தள்ளி போகணும்? உன்னோட ஸ்கூல் மேட்ட பாக்க போறேன்னு தானே சொன்னேன். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, என்னங்க போய் பார்த்தா எனக்கே ஷாக்கா தான் இருந்தது. நான் சொல்றத நம்புங்கன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான் கோவத்திலே. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹிரண்யா அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "ஏய் கம்பெனிக்கு நீ மறுபடியும் வா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ரொம்ப சந்தோஷமா கம்பெனிக்கு வரா. அவ இப்படி வந்த உடனே அந்த இடத்துல அவள பாத்தீங்கன்னா எந்த மூஞ்சி வச்சுட்டு மறுபடியும் கம்பெனிக்கு வந்த அப்படின்னு சொல்ல, அவ என்ன தப்பா பண்ணா கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, அவ இங்க வேலை பாக்குறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்து என்ன சொன்னார்னா, "இங்க பாருங்க. ஐஷு மறுபடியும் கம்பெனில வேலை பார்க்க போறா. அவளோட எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்ணியாச்சு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. இந்த வேலைய பார்த்தவங்களையும் நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு. இனிமே இந்த விஷயத்த பத்தி யாரும் பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் இருக்கு. அத மறந்துடாதீங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அதுல பாத்தீங்கன்னா, நாய்கள் காப்பகத்துல ஏதோ பிரச்சனை போல. அங்க போய் பேட்டி எடுக்கணும்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு தாத்தா தான் கால் பண்றாரு. ஏன்டா இந்த நாய்கள் காப்பகம் நம்மளோட இடத்துல வச்சிருக்கதா ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னே தெரியல. போய் என்னன்னு பார்த்துட்டு சப்போர்ட் பண்றான்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க சீனியர் கூட தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இவ இப்படி போயிட்டு இருக்க, அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்ப கால் பண்ண உடனே, என்னாச்சுங்க? நான் வெளிய போறேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்ல, ஏன் இப்படி பேசுறேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஏய் அங்க பாரு அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்ல, ஜென்ஸ் வாய்ஸ் கேட்ட உடனே இவன் டக்குனு போன கட் பண்ணிடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, என்னாச்சு? யார்கிட்ட பேசுன அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த நாய்கள் காப்பகத்துக்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்தோட ஆள பார்த்தீங்கன்னா, இது கம்பெனிக்கு சொந்தமானது. நாங்க டேக் ஓவர் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நான் இங்க 10 வருஷமா நாய்கள் காப்பகம் நடத்திட்டு வரேன். கம்பெனி தான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னே சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஆள் கூட பேசிட்டு இருக்கான். சார் கொஞ்சம் விட்டு குடுங்க சார். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்னு அவன் பேசிட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா, அம்மாடி நீ தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இத காப்பாத்தி குடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஆளு என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த நாய் நீங்களும் இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும்னு அவங்கள புடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்க. யோவ் ஒழுங்கா தள்ளி போயான்னு ஹீரோயின் சொல்றா. இவ இப்படி சொன்னவுன அந்த ஆளு ஹீரோயின அடிக்கலான்னு வர, கரெக்ட்டா ஹீரோ வந்து அவனோட கைய புடிச்சிடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி அடிக்க கைய வாங்குவ? அது மட்டும் இல்லாம இந்த இடத்த விக்க பாக்குற எனக்கே தெரியாம, கம்பெனிக்கு தெரியாம எப்புட்றா எங்களோட இடத்த நீ தனியா விக்க பாப்பன்னு ஹீரோ கேட்க, அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ அந்த பாட்டி கிட்ட என்ன சொல்றான்னா, "பாட்டி இது என் குடும்பத்துக்கு சொந்தமான இடம் தான். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அவங்க பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த இடத்த இனிமே நீங்களே வச்சுக்கலாம். இந்த நானே உங்களுக்கு பிரைவேட்டா பத்திரம் எழுதி தரேன்னு" சொல்ல, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம், இவங்க சீனியர் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கைய குடுத்துட்டு இருக்க. "இந்த சீனியர பாக்க தான் நேத்து நீ நைட்ல போயிருந்தியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டு மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்ட்ட. வெளிய போம்போது என்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிறல்லன்னு இவ்ளோ பயமுறுத்துற மாரி பண்ணிட்டு இருக்க. தள்ளி போ. எதுக்காக அவள இப்படி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இடையில உள்ள பிரச்சனை. தேவையில்லாம நீ தலையிடாத. பொண்டாட்டி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, எங்க இருந்து இந்த பைத்தியக்காரன புடிச்ச? இப்படி மிரட்டிட்டு இருக்கான். பணம் இருக்குன்ற திமிர்ல இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோ அவன அடிச்சிடுறான். இத பார்த்தவொனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சீனியர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வீட்டுக்கு வாடி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போகலான்னு பாக்க, "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீயா ஒரு ரூமர கிரியேட் பண்ணாத. நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தானே. அந்த ரிலேஷன்ஷிப்காக எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றன்னு?" கேட்க, "என்னது ஃபேக்கான்னு?" ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய அப்படியே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா சீனியர் கூட்டிட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் வெளிய வந்துடுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என் புருஷன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல, பரவாயில்லன்னு வெஹிரேனத்தோட இவ்ள பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேண்டாம். எனக்கு என் புருஷன தான் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஹீரோவ காணோம். "தாத்தா எங்க அவரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவன் ஆர்மில வேலை பாக்குறதுக்காக போயிருக்காமாம். எப்ப வருவான்னு தெரியல. ஏதோ கோவத்துல இருக்கான்" அப்படின்னு சொல்ல,
என்னாச்சு மேடம் உங்களுக்கு சாருக்கும் சண்டையான்னு கேட்க, என்னது ஆர்மிக்கு போயிட்டாரான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு அழுதுட்டு இருக்க. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிரண் போய் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, "அவரு என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. என்கிட்ட சொல்லாம பார்டருக்கு போயிட்டாரு தெரியுமான்னு" இவ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்து பார்டருக்கு போன மெடிக்கல் டீம் திரும்ப வந்துட்டாங்களாம். அவங்கள பேட்டி எடுக்க யார் யார் வரீங்கன்னு கேட்க, இவ்ளோ கைய தூக்க அந்த பக்கம் ஜியாங்கும் கைய தூக்குறா. இப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஹீரோ வரப்போற விஷயம் தெரிஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஹீரோயின் மைக்க கூட வாங்காம ஹீரோவ பாக்க போயிட்டு இருக்க. அந்த இடத்துல நெறைய சோல்ஜருக்கு அடிபட்டிருக்கு போல. இப்ப அந்த இடத்துல இருந்து வர எல்லார்கிட்டயும், "நீங்க குவ பாத்தீங்களா? அவரு டாக்டரா இருக்காருன்னு" கேள்வி கேட்டுட்டு இருக்க. யாருமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே இவ ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இப்ப அவன் வந்து, "என்ன கூட்டிட்டு போகவா வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ திரும்பி பார்த்து ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? என்கிட்ட சொல்லாம எதுக்கு போனேன்னு" இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண, 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "போதும் போதும் உன் காயம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணேன்னு வான்னு சொல்லி இவ ஹீரோவ உட்கார வச்சுட்டு என்ன சொல்றான்னா, எதுக்காக என்கிட்ட சொல்லாம போன? என் மேல உள்ள கோவத்தினாலதான் போயிட்டேன்னு நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் இனிமே உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி நீ கவலைப்படலன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் சொல்லாம போயிட்டேன்னு சொல்ல. என்ன மன்னிச்சிடு ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு இவ சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டுன்னு ஹீரோ அவள கிஸ் பண்ண, இவ்ளோ ஹீரோவ கிஸ் பண்றான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவோட சட்டைய கழட்டிட்டு இருக்கா. அவன் ஷோல்டர்ல ஒரு தழும்பு இருக்கு. இப்ப அந்த தழும்ப பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்த உடனே, என்ன சின்ன வயசுல ஒரு பையன் காப்பாத்துனான். அந்த பையன் நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு வழியா இப்பவாது கண்டுபிடிச்சிட்டியேடி அப்படின்னு சொல்ல, உண்மையாவே அது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னா, நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன் தெரியுமா? சொல்லப்போனா நான் அன்னைக்கே உனக்கு சொந்தமாயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சரி நான் தான் இந்த பொண்ணுன்றத நீ எப்ப கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஹோட்டல்ல உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சே, அப்பதான் கண்டுபிடிச்சேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "பொறுக்கி நீ சரியான வாத்துடா" அப்படின்னு திட்டிட்டு இருக்க. "வாத்து இல்ல உன்னோட புருஷன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹிரணுக்கு எதிரா மறுபடியும் ஏதோ பெரிய பிளானா பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹிரன் அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்தோட டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்கூல்ல உள்ள குட்டி பசங்கள டெரரிஸ்ட் புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த இடத்துக்கு நம்ம போயாகணும்னு சொல்லு. ஹிரன் அவங்க டீம கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஹிரன் பாத்தீங்கன்னா, பில்டிங்குள்ள போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்குள்ள தான் குழந்தைங்கள புடிச்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு இவ பேசிட்டு இருக்க. இந்த நியூஸ கேள்விப்பட்ட உடனே ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது இவளோட தம்பி தான். இப்ப அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் தப்பு. நீ இப்படி பண்றதுனால வாழ்க்கை பூரா ஜெயில்ல தான் இருக்க முடியும்னு சொல்ல, எல்லாமே உன்னால தாண்டி. உன்னால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு" இவன் சொல்லிட்டு, இப்ப அவன் ஹிரன அடிக்கிற மாரி போக, ஹிரயின் அவனோட கால பிடிச்சிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, எல்லாரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போங்கன்னு சொல்ல, குட்டி பசங்களும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இப்ப அவங்க ஓடுனதுக்கு அப்புறம் அவன் ஹிரன அடிக்கலான்னு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவன காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா, அவள அங்கேயே கொன்னுரு. அவ உயிரோட வரக்கூடாதுன்னு இந்த பக்கம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கது ஹிரனோட கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க. யார் அந்த ஜியாங்ன்னு இங்க உள்ள எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு தான் ஜியாங் இவள புடிங்கன்னு சொல்ல, அந்த போலீஸ்காரங்களும் அவள புடிச்சிடுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நான் எதுவும் பண்ணல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன விட்டுடுங்கன்னு" சொல்லி கத்திட்டு இருக்க. அவள ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அவங்க தம்பிய பாத்தீங்கன்னா, "எல்லாம் அவ சொல்லி தான் பண்ணேன். அவ தான் காசு தரேன்னு சொன்னா. இப்ப மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு கூட்டு போறாங்களா? அதுக்கு நான் செத்து போறதே மேல்னு" கத்தி எடுத்து அவனே தாக்கிக்கிற மாரி வர, ஹீரோ அவன காப்பாத்திடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்ல தான் இருக்கா. இப்ப அவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். "என்னங்க என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் ஆகல. உன் தம்பி நல்லபடியா தான் இருக்கான். அவன் ஜெயில்ல இருக்கான். அவன் மென்டலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள வெளிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட பாட்டி, தாத்தான்னு எல்லாரும் இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கை இப்படி போகும்னு எதிர்பார்க்கல. என்ன பண்றது? அவனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்றத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பரவால்ல விடுங்க பாட்டி. அதான் இப்ப அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்லன்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ஆங்கர்ன்ற அவார்ட் குடுக்குறாங்க. இத கேள்விப்பட்ட உடனே ஹீரோ செம ஹாப்பி ஆயிட்டு, "பொண்டாட்டி நீயும் அவார்ட் வாங்க போறியான்னு?" இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.